தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். ஸோ +2 எக்ஸாம் முடிஞ்சாச்சு. +2 எக்ஸாம் முடிஞ்சதுன்னா அடுத்து நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா காலேஜ் சேர்க்கறது. ஸோ காலேஜில் வந்து என்ன படிப்பை நம்ம படிக்கிறது, எந்த கோர்ஸை படிக்கிறது. +2ல் நான் வந்து நீட் படிக்கிறேன், நீட் படிச்சுட்ருக்கேன், நீட் படித்தா எம்பிபிஎஸ் படிக்கலாமா, அல்லது பிடிஎஸ் படிக்கலாமா, அல்லது ஐஏஎஸ் கோர்சஸ் படிக்கலாமா அப்படின்ற கன்ஃபியூஸு. அல்லது நீங்கள் வந்து எந்த கோர்ஸை படித்தாலும் பரவாயில்ல, எதை படிக்கணுன்னாவே ஏதோ ஒரு காலேஜ் இங்கே போய் தான் ஆகணும். அது இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் எதுவாக இருந்தாலுமே ஒரு காலேஜில் போய் கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேணும். சரிங்களா? அந்த காலேஜில் போய் நீங்கள் படிக்கணும்னா, நீங்கள் படிக்க போகிற காலேஜ் எப்படி இருக்கணும்? அந்த காலேஜை எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்? ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் அதுதான். ஒரு நல்ல காலேஜை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் மெயின். சரி, இதில் ஒரு நல்ல காலேஜை நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும், அதில் எதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கோலை செட் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய கோல் என்ன அப்படின்னா, நீங்கள் என்னவாக போகிறீங்க அப்படின்ற ஒரு கோல் கண்டிப்பாக நீங்கள் செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து +2 முடிச்சுட்டேன். இப்போ +2 முடிச்சதுனால அடுத்து நான் வந்து இதை படிக்க போகிறேன், அதை முடிச்சுட்டு நான் அதை படிப்பேன்னு சொல்லி ஒரு கோல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கோலுக்கு தகுந்த மாதிரியான காலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். நீங்கள் என்ன கோல் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோலுக்கு அந்த கோலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் படிக்க போகிற காலேஜில் இருக்கா அப்படின்றத பார்க்கறது ஒரு விஷயம். 2வது, அந்த காலேஜில் நிச்சயமா ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த ரிசர்ச் ஓரியன்டட் அப்படின்னு சொன்னா, ஸோ அது வந்து நீங்க கேதர் பண்ணணும். ஏன்னா ஒரு காலேஜில் மட்டுமே அது இருக்கான்னு பார்த்துட்டு கம்முன்னு விடக்கூடாது. நீங்க ஒரு 4 காலேஜ் 5 காலேஜ் கண்டிப்பா நீங்க பார்த்து தான் ஆகணும். நீங்க நீங்க உங்க மைண்ட்ல இதை படிக்க போறேன்னு நினைச்சிருப்பீங்கல்ல, ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த கோலுக்கு தகுந்த காலேஜ் எதுன்னு சொல்லி பார்த்துட்டு வரணும். கண்டிப்பா இதுதான் காலேஜ் டூர் அப்படின்னே சொல்லுவாங்க. காலேஜ் டூர்ன்றது மஸ்ட். அந்த டூர்னா உள்ளுக்குள்ள போய் பார்க்கறது மட்டுமே கிடையாது. காலேஜா பார்க்கறதும் தான். ஏன்னா, அடுத்து படிக்க போற 3 வருடங்கள் அல்லது அடுத்து படிக்க போற 4 வருடங்கள் வந்து உங்க லைஃப்ல மிக மிக முக்கியமான வருடங்கள். ஸோ இந்த 4 வருடங்கள்ல நீங்க என்னவாக போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ற ஒரு பேசிக்கான விஷயமே இது ஒண்ணு தான். அப்படி பார்க்கும்பொழுது, இந்த 4 வருஷம் நீங்க படிக்கிறீங்க. அந்த 4 வருஷம் படிக்கிற அந்த காலேஜ் நல்ல காலேஜா கண்டிப்பா இருக்கணும் இல்லையா? அப்பதான் உங்க லைஃப்பும் அது மாறும். ஸோ அப்ப நல்ல காலேஜை செலக்ட் பண்ற வழிகள தான் இப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், உங்க கோல செட் பண்ணிக்கிறீங்க. உங்க கோலுக்கு தகுந்த காலேஜ் எதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. அது ஒரு காலேஜ் டூர் மாரியே நீங்க ஒரு காலேஜ போய் பார்க்கலாம். நான் வந்து இத படிக்கணும்னு நெனைக்கிறேன். இது எந்த காலேஜ்ல அவைலபிள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போறீங்க. 2வது வந்து காலேஜ் நல்ல காலேஜா இருந்தா மட்டும் தான் நீங்க படிக்கிற படிப்பும் நல்லாவே இருக்கும். எவ்வளோ ஒரு உயர்தரமான படிப்ப நீங்க படிச்சுட்டு, ஒரு ஒரு அடிமட்டத்தில இருக்கிற ஒரு காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கன்னா, அந்த படிப்புக்கு மரியாதை இல்லாம போயிடும். அதனால காலேஜே வந்து ரொம்ப முக்கியம். படிக்கிற கோர்ஸும் அதே நேரத்தில முக்கியம். சரிங்களா? அப்போ நீங்க செட் பண்ணியிருக்கிற கோலுக்கு தகுந்த காலேஜ ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்றீங்க. அப்புறம் காலேஜ் டூர் மாரி போயிட்டு, நீங்க ஒரு காலேஜ் உள்ள போனீங்கன்னா, அந்த அந்த ஒரு காலேஜ்ல நீங்க ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட, அந்த ஒரு காலேஜ்ல ஒரு டூர் மாரி போயிட்டு, அந்த காலேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? என்னலாம் செஞ்சிருக்காங்க? எதெல்லாம் செய்யல? நீங்க பழைய மாணவர்கள் இருக்காங்கன்னு சொன்னா, மிக முக்கியமா அந்த பழைய மாணவர்கள் கிட்ட பேசணும். அது ரொம்ப முக்கியம். பழைய மாணவர்கள் இருக்கிற அவங்ககிட்ட பேசுறதும் இல்லாம, கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் கண்டிப்பா நீங்க பேசணும். கரண்ட்ல இருக்கிற மாணவர்கள பேசணும் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்க மத்த விஷயங்கள் பேசுறது மட்டுமே கிடையாது. நீங்க கண்டிப்பா என்னவா ஆகப் போறீங்க? என்ன படிக்க போறீங்க? இந்த காலேஜ்ல அந்த படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க? ஃபேக்கல்டி எந்த அளவுக்கு இருக்குறாங்க? என்னென்ன விஷயங்கள் அந்த காலேஜ்ல பண்றாங்க? அப்ப இது படிச்சா எந்த அளவுக்கு நமக்கு பெஸ்ட்டா இருக்குன்ற விஷயங்கள கரண்ட்ல படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட்க்கு தான் கண்டிப்பா தெரியும். சரிங்களா? அதுவும் குறிப்பா நீங்க என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்களோ, அந்த கோர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ட பார்த்து பேசுனீங்கன்னா, இன்னுமே பெட்டராவே இருக்கும். ஸோ அதனால இந்த காலேஜ் செலக்ஷன் மிக முக்கியமான செக்ஷன் எது அப்டின்னா, நீங்க அலுமினிய யூஸ் பண்றது ஒண்ணு. அதாவது பழைய மாணவர்கள பார்க்கறது ஒண்ணு. 2வது கரண்ட் ஸ்டூடண்ட் யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்கறதும் மிக முக்கியமானது. சரிங்களா? இந்த ஒரு விஷயம் கவனிச்சு நீங்க பண்ணணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அ லொகேஷன் வந்து மிக முக்கியம். என்னன்னா, நீங்க எல்லாமே செலக்ட் பண்றீங்க ஓகே. பட் அந்த காலேஜ் இருக்கிற லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம், நீங்க வீட்ல இருந்து வர டிஸ்டன்ஸோ அல்லது ஹாஸ்டல்ல இருந்து வர டிஸ்டன்ஸோ பார்க்கணும். அந்த மாரி வீட்லருந்து வர்றது, ஹாஸ்டல்லருந்து வர்றது, இந்த விஷயங்கள நீங்க கரெக்ட்டா பார்க்கணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து போறதும் சிரமங்கள் இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம். அதே நேரத்தில வந்து போறது சிரமம் இருந்தது, பரவால்ல நான் படிக்கிறேன் அப்டின்னா, சில நேரம் தொய்வு நமக்கு ஏற்படும் இல்லையா? அந்த தொய்வு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த லொகேஷன் அப்டின்றது முக்கியம். அதே நேரத்தில ரூரலா, அர்பனா அந்த காலேஜ் இருக்கிற இடம். சரிங்களா? அர்பனா இருந்தா சில பேர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரூரலா இருந்தா பெஸ்ட்டுன்னு நினைப்பாங்க. சில காலேஜ் ரூரல்ல இருக்கும். ஆனா வந்து நல்ல காலேஜா இருந்தா நெறைய பேர் அட்மிஷன் வராது. காரணம் என்னன்னா, அந்த ரூரலா இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்து எது பெஸ்ட்டுன்னு தெரியுது உங்களுக்கு, அத நீங்க எடுத்து நீங்க படிக்கணும். 2வது ஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அந்த காலேஜ்ல ஃபீஸும் வந்து நார்மலா இருக்கும். ரொம்ப ஹை லெவல் ஃபீஸா இருந்து,
இருந்தால் மட்டும் அது நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஃபீஸும் ரீசனபிளாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்களால் வந்து ஓரளவு ஒரு மாணவர்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். ஸோ இது வரும். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த காலேஜில் இருக்கிற அந்த சுற்றுப்புற சூழல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும். பில்டிங் ஸ்ட்ரக்சர்லேருந்து, கிரவுண்ட்லேருந்து, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து, ஈவன் அங்கே மெயின்டைன் பண்ணுற அந்த மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, மரங்கள்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க, அழகாக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க, பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும். அது உள்ளே போனால் நல்லா ஜில்லுன்னு காற்று அடிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஈஸியாக வந்து இந்த காலேஜ் ரொம்பவே நல்லா இருக்கு. அப்போ நான் ஒரு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அமைதி தருது இந்த இடத்துக்கு வந்தா. அப்படின்ற மாதிரியான விஷயங்கள நம்ம மைண்டில் ஏற்படணும். அந்த மாதிரி காலேஜாக இருந்தால் இன்னுமே பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காலேஜை டிஃபைன் பண்ணுற ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா. ஏன்னா, சும்மா மரம் மரம் மட்டும் இருந்து அதுக்கு தண்ணி ஊத்தாம ஒரு பக்கம் காஞ்சு போயிருந்து, மரங்கள்லாம் வரிசையா இங்க காஞ்சு போயிருக்கு. அவங்க மெயின்டெயினே பண்றது இல்லன்னா, நிச்சயமா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த அதே மாரி தான் அதே மாரியான முக்கியத்துவம் கண்டிப்பா இருக்கும் அங்க. அப்ப அவங்க சின்ன சின்ன விஷயங்கள எப்படிலாம் ஃபாலோ பண்றாங்களோ, அத நல்லா ஃபாலோ பண்ணாங்கன்னா, அதே மாரியான விஷயங்கள கண்டிப்பா மாணவர்கள்கிட்ட அவங்க குடுப்பாங்க. மாணவர்கள் நல்லாவே படிப்பாங்க. ஸோ ஃபைனலா மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிளேஸ்மெண்ட். அது ரொம்ப முக்கியம். நீங்க காலேஜ் முடிச்சுட்டு வெளியில வரீங்க அப்படின்னு சொன்னா, அங்க பிளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு குடுத்துருக்காங்க? இதுக்கு முன்னாடி பிளேஸ்மெண்ட்லாம் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க? எந்த அளவுக்கு சேலரியில் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க? அப்படின்ற விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இத தெரிஞ்சுக்கணும்னா, ஒண்ணு பழைய மாணவர்கள தெரிஞ்சுக்கலாம். அல்லது இங்க படிச்சுட்டு இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கேட்டீங்க அப்படின்னாலோ, அவங்க சொல்லுவாங்க, லாஸ்ட் இயர் இப்ப இந்த மாரி நடந்தது. அதுக்கு போன வருஷம் இந்த மாரிலாம் நடந்தது. அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அல்லது அந்த காலேஜோட வெப்சைட்ல போய் நீங்க விசிட் பண்ணலாம். ஆனா, காலேஜ் வெப்சைட்ல வந்து சில நேரங்கள்ல தவறா போடுறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பட் அந்த வெப்சைட்ல பாருங்க. அந்த வெப்சைட்ல பார்க்குற விஷயங்கள் உண்மையா, கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு சொல்லி நேர்ல விசிட் பண்றது ரொம்பவே நல்லது. அப்ப இந்த மாரியான விஷயங்கள ஒருத்தவங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயமா நீங்க செலக்ட் பண்ற காலேஜ் டெஃபினட்டா வந்து நல்ல காலேஜா கண்டிப்பா இருக்கும். நல்ல காலேஜ் இருந்தா மட்டும் தான் நம்ம படிக்கிற படிப்பு வந்து நல்லாவே இருக்கும். நல்ல மதிப்பெண் உங்களுக்கு உண்டான மதிப்பு அப்படின்றதும் உயரும். அப்படின்னு நான் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா, அந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. நிச்சயம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான விவரங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.